இன்றைக்கி சண்டே சீட் டே மேகி டே எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். இனிமேல் தாங்க கடைக்கு போய் ஏதாவது மஷ்ரூம் அதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கணும். வெறும் இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இது தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா காய் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது 4 பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு பாக்கெட்டு. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தாங்க என் மெய்டக்கா வேறு தொடச்சி கொடுத்துட்டு போடாத ஸ்டவ்வை. அது ஒரு 10 நாளைக்காவது அப்படியே உருப்படியாக வச்சுக்கணும். இப்போ மசாலா பாக்கெட்டை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மேகியும் உடச்சி போட்டுக்கலாம். முழுசாக போட்டாலும் போடலாம், நான் கொஞ்சம் உடச்சி தான் போடுவேன், அப்போ தான் கொஞ்சம் வேகும். இப்போ நான் ஒரு பட்டர் ஃபுல் க்யூபே நான் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கீழே உள்ளதெல்லாம் வெந்திருக்கும், மேலே உள்ளது மட்டும் லைட்டாக அப்படியே இருக்குது. இப்போ மறுபடியும் அதை கிளறி விட்டுட்டு அந்த ஆவிலே வெந்துடும். பட்டர் வேறு போட்டிருக்கோம்ல, அதுலேயே நம்மளுக்கு வெந்துடும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட்டர் போட்டால். ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கு இடையில் நான் பிளேட்டு 4 பேத்துக்கு 4 பிளேட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒத்தையாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல். இப்போ எடுத்துகிட்டு போய் கும்பலோடு உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு 4 பேத்துக்கு 4 பிளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு. அவருக்கு, தம்பிக்கு, எனக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு. பாய் டூடல்ஸ்.